கடந்த 7 வருடங்களுக்கு பின்னர் கணவனை சென்றடைய உள்ளதை அறிந்த போது ஆனந்தத்தில் குதித்தாள் மைதிலி. இவ்வளவு காலமும் விசா கிடைக்காமலும் மனைவியை லண்டனுக்கு கூப்பிட முடியாமலும் தவித்துக் கொண்டிருந்த மதனுக்கு லண்டனில் குடியுரிமை கிடைத்திருந்தது. அதன் பின்னர் முழுநேர வேலை ஒன்றிற்கு சென்ற மதன் தனது கடின உழைப்பின் மூலம் மனைவியை அழைப்பதற்கு தேவையான அளவு வருமானத்தை உயர்த்தி கொண்டான். பின்னர் 6 மாதங்கள் கடந்த போது மனைவியை லண்டனுக்கு அழைப்பதற்கான பத்திரங்களை அரசிடம் முறையாக சமர்ப்பித்திருந்தான். அதன் விளைவாக அடுத்த 2 மாதங்களிலேயே மைதிலி லண்டனுக்கு வருவதற்கான அனுமதியும் கிடைத்திருந்தது. திருமணமாகி 3 மாதத்திலேயே மதன் லண்டன் வந்து இருந்ததால் வந்த ஆரம்பத்தில் தாயகத்திற்கே திரும்பி வந்துவிடப் போவதாக மைதிலியிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். அவள் இல்லாமல் இருக்க முடியாமல் தவிப்பதாக அவன் சொல்லிக் கொள்ளும் தருணங்களில் எல்லாம் மைதிலிதான் அவனுக்கு ஆறுதல் கூறி அவனை தேற்றி வைப்பாள். மிக விரைவில் விசா கிடைத்துவிடும் என அவள் நம்பிக்கை கூறினாலும் அது நடைபெறாமலேயே காலம் இழுத்து கொண்டே சென்றிருந்தது. இதற்கிடையில் இருவருக்கும் இடையில் அன்பும் சண்டையும் என மாறி மாறி வாழ்க்கை அலைபேசியோடு போய்கொண்டிருந்தது. வருடம் 7 தொட்டு இருந்த போது மதனுக்கு குடியுரிமை கிடைத்ததால் இப்போது மைதிலியும் அங்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தாள். மைதிலி வரப்போவதால் அதுவரை வாடகை அறையில் தங்கியிருந்த மதனும் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்திருந்தான். அதில் அவளுக்கு பிடித்தது என அவள் பேசும்போது சொல்லி இருந்த பல பொருட்களை வாங்கி வீட்டை மேலும் அழகுபடுத்தி இருந்தான். நாளை தாயகத்திலிருந்து மைதிலி வருகிறாள் என எண்ணிய போதே அவனின் உடலும் உள்ளமும் பலவித எண்ணங்களை அவனுள் உருவாக்கி இருந்தது. வயது அதிகமாகி விட்டிருந்தபடியால் முதலில் குழந்தை ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டவன் நாளை எண்ணிய போதே உள்ளூர மகிழ்ந்து வைக்கப்பட்டான். அதனை அவளிடம் சொல்லி மகிழ்ந்த போது கொஞ்ச நாள் போகட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என அவள் பதில் சொல்லி அவனின் மனதில் கவலையை ஏற்படுத்தி விட்டிருந்தாள். மைதிலி இப்போதெல்லாம் முன்போல இல்லை என எண்ணி கவலைப்பட்டவன் அவளும் பாவம் தானே, 7 வருஷமா அவளின் ஆசைகளும் ஏங்கி ஏங்கி மனமுடைந்து போயிருப்பாள் தானே என தனக்குள்ளேயே சமாதானமும் செய்து கொண்டான். இன்று இறுதி நாள் வேலைக்கு செல்வதென்றும் அடுத்த 2 நாட்கள் மனைவியுடன் இருக்க வேண்டும் என முடிவெடுத்து அதற்கான விடுமுறைக்கும் விண்ணப்பித்து இருந்தான். மனம் முழுவதும் மைதிலியுடன் இணைந்தபடியே இருக்க கதவை பூட்டிக் கொண்டு திரும்பிய போது வாசலில் போடப்பட்டிருந்த நிலவிருப்பு வழுக்கிவிட முகம் குப்புற கீழே விழுந்தான் அவன். அப்போது கீழே கிடந்த கற்களுடன் கூடிய நிலப்பகுதி அவனின் முகத்தில் சிதைவை ஏற்படுத்த ரத்தம் சீறி பாய்ந்தது. சற்று நேரத்திலேயே பக்கத்து வீட்டுக்காரர்கள் உதவியுடன் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட மதன் அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டான். மறுநாள் காலை வரை மதனின் அலைபேசிக்கு பல தடவை அழைத்தும் மதனிடமிருந்து எந்தவித பதிலும் வராததால் கவலையில் இருந்த மைதிலிக்கு அதிகாலையில் மதன் அழைப்பை ஏற்படுத்தி இருந்தான். தனக்கு விபத்து ஏற்பட்டு விட்டதாகவும் அதனால் இன்று அவளை விமான நிலையத்தில் வந்து சந்திக்க முடியாது என்றும் அவனின் நண்பன் ஒருவனை அனுப்புகிறேன், அவனோடு வீடு வந்து சேருமாறும் அழுதவாறே சொல்லிக் கொண்டான். தன்னுடைய முகத்தில் பல காயங்கள் ஏற்பட்டு இருப்பதால் மறுபடியும் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என டாக்டர்கள் சொல்லி இருப்பதால் தனது முகம் அசிங்கமாக போயிருப்பதாக சொல்லி அழுதான் மதன். ஆனால் அவனை சமாதானப்படுத்திய மைதிலி தான் வந்து பார்த்துக் கொள்வதாக அவனுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டாள். அதனால் தன்னை எந்த நிலையிலும் பார்த்துக் கொள்ளக்கூடிய மனைவி கிடைத்திருப்பதை எண்ணி மகிழ்ந்தான் மதன். மறுநாள் இரவு பொழுதை கடந்த போது மதனுக்கு மறுபடியும் ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற்று முடிந்திருந்தது. அதே நேரம் இரவு பொழுதில் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் வந்திறங்கினாள் மைதிலி. மதன் அனுப்பியிருந்த குகன் கையில் மைதிலி என எழுதப்பட்ட பெயர் பலகையுடன் காத்திருந்த போது வெளியே வந்த மைதிலி கையில் பூங்கத்துடன் அவளை நோக்கி ஓடி வந்த ஒருவனிடமிருந்து அதனை வாங்கி கொண்டிருந்தாள். அதனை பார்த்து கொண்டிருந்த குகனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இவன் யார் என்ற கேள்வி அவனுள் எழுந்த போதே மைதிலியை தூக்கியவாறு அவன் சுழல அதனை இன்னொருவன் வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்தான். இதனை பார்த்து குகன் மேலும் அதிர்ச்சி அடைந்து கொண்டிருந்த போதே தனது கைபேசியில் அவனும் அதனை படம் பிடிக்க தொடங்கியிருந்தான். சில நிமிடங்களே நீடித்த இந்த காட்சிகள் முடிந்து அவள் அவனுடைய கைகளை கோர்த்தும் அவனோடு சாய்ந்து கொண்டும் கார் ஒன்றில் ஏறிக்கொண்டாள் மைதிலி. தனது மனைவி இந்த நேரம் வந்து இறங்கி இருப்பாள், அவளின் பயணத்தை பற்றி கேட்க வேண்டும் என எண்ணியபடி குகனின் கைபேசிக்கு அழைப்பை ஏற்படுத்தினான் மதன். உடனேயே தொடர்பில் வந்த குகன், மச்சான் உன் வாட்ஸ்அப்க்கு ஒரு வீடியோ அனுப்பி இருக்கிறேன், உடனே பாரு என சொல்லியவாறு அவனின் தொடர்பை துண்டித்துக் கொண்டான். குகனின் பதில் மதனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்த உடனடியாக வாட்ஸ்அப் திறந்து பார்த்தான் அவன். வீடியோவை பார்க்க பார்க்க மதனின் இதய துடிப்பே நின்றுவிடும் போல இருந்தது. மைதிலி தனக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொருவனுடன் சென்று கொண்டிருப்பதை பார்த்த போது இதற்கு மேல் இருந்து என்ன பயன், செத்து போய்விடலாமா என்ற எண்ணம் தான் அவனின் மனதில் தோன்றிக் கொண்டிருந்தது. ஆம், கடந்த சில வருடங்களில் மைதிலிக்கு முகநூலில் லண்டனில் உள்ள ஒருவனிடம் ஏற்பட்ட பழக்கம்
பழக்கம் நாளடைவில் அவன்தான் உயிர் என்ற அளவிற்கு அவளை மாற்றி இருந்தது. அதனால் கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டு மைதிலி என்ற நரி இன்னொருவனோடு ஓட்டம் எடுத்திருந்தது. அப்போது மதனின் கைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. அது மைதிலியிடமிருந்து வந்திருந்தது. சாரி என்ற ஒற்றை வார்த்தையில் எல்லாவற்றையும் சொல்லி இருந்தாள் மைதிலி. ஒருவரை நம்ப வைத்து கழுத்தறுத்து அவருக்கு துரோகம் செய்து அவர்களை நடைப்பிணமாக்கி சாதிப்பதில் பெருமை என்ன இருக்கிறது? தம்பி, பூவிலி விஷம் குடிச்சிட்டாளாம், ஹாஸ்பிடல் கொண்டு போறாங்களாம். அரவிந்தனின் தாயார் அவனிடம் சொல்லியவாறு அவளின் வீடு போவதற்காக அவசரமாக சேலையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்திருந்தாள். அடிப்பாவி, ஏண்டி இப்படி செஞ்ச? அரவிந்தனின் மனம் படபடக்க தொடங்க பயத்தில் கால்கள் நடுங்க தொடங்கின. ஏனெனில் அவள் விஷம் குடிப்பதற்கு காரணமே இந்த அரவிந்தன் தான். அரவிந்தனும் பூவிலியும் பக்கத்து வீட்டுக்காரர்கள். சிறு வயதில் இருந்தே பூவிலியை பார்த்து வளர்ந்திருந்த அரவிந்தன் அவள் வயதுக்கு வந்தவுடன் அவள் தன்னில் இருந்து ஒதுங்க தொடங்கியது அவளின் மேல் அவனுக்கு ஒருவித ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. முன்பு வரை சாதாரணமாக பேசிக் கொண்டவர்கள் இப்போது பேசுவதை குறைத்துக் கொண்டார்கள். பார்க்கும் போதெல்லாம் புன்னகை மட்டுமே அவர்களுக்குள் இருந்து வந்தது. வருடங்கள் உருண்டோடியது. இருவரும் அந்த வயதுக்கே உரிய அழகோடு திகழ்ந்தார்கள். இருவரின் பள்ளிகள் வேறு வேறாக இருந்தாலும் டியூஷன் வகுப்புகள் ஒன்றாகவே இருந்தது. ஆனாலும் அவன் 2 வகுப்பு மூத்தவன் என்பதால் இருவரும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாகவே இருந்தன. ஒரு நாள் அரவிந்தன் டியூஷன் வகுப்புக்குள் நுழைந்து கொண்டிருந்த போது பூவிலியை அவளின் தாயார் இறக்கிவிட்டு செல்வதை பார்த்தான். உடனே அவளின் அருகில் சென்ற அரவிந்தன் அவளிடம் பேச்சு கொடுத்தான். என்ன மேடம், என்ன கண்டுக்கவே மாட்டீங்க? ரொம்ப வெக்கமோ? பக்கத்து வீடு, தெரிஞ்ச பையன், கொஞ்சம் பேசினாதான் என்னவா? அரவிந்தனின் நக்கலான கேள்விகளை எதிர்பார்த்திருக்காத பூவிலி பக்கென்று வாய்விட்டு சிரித்து விட்டாள். இவ்வளவு காலமும் பூவிலியின் புன்னகையை மட்டுமே பார்த்து வந்திருந்த அரவிந்தனுக்கு அவளின் சிரிப்பு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. ஒரு சில நொடிகள் அவளின் முகத்தையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் அவன். சிரிப்பில் தேவதையாய் தெரிந்த பூவிலியை தனது கண்களுக்குள் உள்வாங்கிக் கொண்டான் அரவிந்தன். அவன் தன்னையே பார்த்து கொண்டிருந்ததை பார்த்து தலையாட்டி புன்னகைத்தபடியே அங்கிருந்து சென்றாள் பூவிலி. அவள் தனது கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் செல்வதையே மறந்துவிட்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்தன். நாட்கள் நகர்ந்த போது அவளை தான் காதலிப்பதை உணர்ந்த அரவிந்தன் அதனை எப்படியாவது அவளிடம் சொல்ல வேண்டும் என தீர்மானித்துக் கொண்டான். அதற்கான ஒரு நாளும் வந்தது. அரவிந்தனின் அக்காவின் திருமணம். பக்கத்து வீடு என்பதால் அவளுடைய தாயாரோடு ஒரு வாரத்துக்கு முதலே அவளும் வந்திருந்தாள். பலகாரம் செய்வது போன்ற விஷயங்களுக்கு தாயாரோடு சேர்ந்து அவளும் உதவி செய்தாள். அப்போது அரவிந்தனின் தாயார் அவளின் அழகை போற்றி புகழ்ந்தார். அவர் அப்படி புகழ்ந்தது பூவெளிக்கு வெக்கத்தை கொடுத்தது. அப்படியே திரும்பி சற்று தூரத்தில் நின்று தன்னை ரசித்துக் கொண்டிருந்த அரவிந்தனை பார்த்து புன்னகைத்தாள். அப்போது அவன், ஏய் உண்மைதாண்டி, நீ ரொம்ப அழகா இருக்கிறாய் என்று தன்னுடைய விரல்களாலும் கண் அசைவினாலும் காட்டினான். அதனால் மேலும் வெக்கமடைந்த பூவிலி முகத்தை திருப்பிக் கொண்டாள். திருமண நாளில் பூவிலி தாவணியில் அழகாக இருந்தாள். அவ்வப்போது இருவரும் கண்களால் பார்த்து பேசிக் கொண்டார்கள். நமக்கு கல்யாணம் எப்ப? நான் ரெடி, நீ ரெடியா என்று அவன் கேட்ட போதெல்லாம் போடா என்று சத்தமின்றி சொல்லிக் கொண்டாள் பூவிலி. நாட்கள் நகர்ந்திருந்தன. அரவிந்தனுக்கு தென்பகுதியில் உள்ள பல்கலைக்கழகம் கிடைக்கவே மேற்படிப்புக்காக அங்கே சென்றான். அதனால் அவளை அவன் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. விடுமுறையில் வரும்போது மட்டும்தான், அதுவும் சில சமயங்களில் மாத்திரமே அவளை பார்க்க கூடியதாக இருந்தது. அதனால் கவலைக்கு உள்ளானவன் அவளை சந்திக்க முடியாமல் பல்கலைக்கழக விடுதிக்கு திரும்பி இருந்தான். ஆண்டுகள் 2 ஓடிய போது பூவிலியும் மற்றொரு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருந்ததால் அவளும் விடுதியில் தங்கிக் கொண்டாள். இதன் காரணமாக இருவருக்குமான சந்திப்புகள் என்பது மிகவும் அரிதாகவே மாறியிருந்தது. அதனால் இருவரும் ஒருவர் பார்க்காமலேயே காலத்தை கடத்தி இருந்தனர். இறுதியாண்டு படித்துக் கொண்டிருந்தான் அரவிந்தன். அப்போதுதான் அவனின் வாழ்க்கைக்குள் நுழைந்தாள் கலை என்கிற கலையரசி. கலையுடனான நட்பு அரவிந்தனின் மனதில் மெல்ல மெல்ல பூவிலியை மறக்க செய்திருந்தது. பூவிலியை விடவும் எல்லா வழியிலும் தனக்கு ஏற்றவள் கலைதான் என்பதை அவன் உறுதியாக நம்பிக்கொண்டான். இருவரும் காதலிக்க தொடங்கிய போது பூவிலி சுத்தமாக அரவிந்தனின் மனதில் இருந்து அகன்று இருந்தாள். ஆனால் அதே நேரம் பூவிலியின் மனதில் அரவிந்தன் மிக மிக ஆழமாக வேரூன்றி இருந்தான். அவனை நினைக்காமல் அவளால் இருக்க முடியாத நிலையில் அவள் தினம் தினம் அவனையே எண்ணி எண்ணி தனக்குள்ளேயே அவன் மீதான காதலை வளர்த்திருந்தாள். இந்த முறை போய் எப்படியாவது அவனிடம் என்னுடைய காதலை சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு விடுமுறையில் வீடு சென்றிருந்தாள் பூவிலி. அவள் அங்கே சென்ற சமயம் பல்கலைக்கழக படிப்பு முடிந்து வீட்டுக்கு திரும்பி இருந்தான் அரவிந்தன். பூவிலி, நாளைக்கு அரவிந்த் தம்பிக்கு நிச்சயதார்த்தம், அடுத்த மாசம் அவனுக்கு கல்யாணமா? நல்ல வேளை நீயும் வந்துட்ட, சேலையை எடுத்து அயன் பண்ணி வை. தாய் சொல்ல சொல்ல பூவிலியின் மனதில் கட்டி வைத்திருந்த காதல் கோட்டை மெல்ல மெல்ல சரிந்து கொண்டிருந்தது. ஐயோ, ஏண்டா இப்படி பண்ண? என்னை விட்டுட்டு எப்படிடா இன்னொருத்திய காதலிக்க உனக்கு மனசு
மனசு வந்தது. அப்ப நீ என்ன மறந்துட்டியா? அப்ப என்ன காதலிச்சது பொய்யா? நினைக்க நினைக்க பூவிலியின் மனம் கலங்கத் தொடங்கி அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தது. இரவு முழுவதும் தூங்காமல் அழுதழுது விழித்திருந்தவள் மறுநாள் காலையில் அவனோடு சென்று சண்டையிட்டாள். அப்போது அவன் தன்னை மன்னித்து விடும்படியும் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் கலையரசியைத்தான் திருமணம் செய்ய இருப்பதாக அவளிடம் சொன்னான். அதற்கு மேல் அவனிடம் பேசி பயனில்லை என்பதை உணர்ந்தவளாக வீட்டுக்கு திரும்பிய பூவிலி விஷம் குடித்தாள். இதோ இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அவளை பார்ப்பதற்காக அரவிந்தன் சென்று கொண்டிருந்தான். ஏற்கனவே என்ன காரணம் என்பதை பூவிலியிடமிருந்து அறிந்திருந்த அவளின் தாயார் அவனை கண்டதும் அவர்கள் பேசிக் கொள்ளட்டும் என நினைத்தவாறு அங்கிருந்து நகர்ந்தார். அவன் ஏதேதோ அறிவுரைகள் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த பூவிலி இறுதியாக ஒன்று மட்டும் சொல்லிக் கொண்டாள். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை நான் நம்பினேன், எனக்காக நீ காத்திருப்பாய் என்று. ஆனா நீ அப்படி இல்ல. என்ன நேசித்த அதே மனசால எப்படி இன்னும் ஒருத்திய நேசிக்க முடிஞ்சது? அது மட்டும்தான் எனக்கு விளங்கவே இல்ல. சரி பரவாயில்ல, நானே யோசிக்காம விஷம் குடிச்சிட்டேன். என்னையும் பல பசங்க காதலிச்சாங்க, ஆனா நான் உன்னை மட்டும்தான் நேசிச்சேன். ஆனா நீ சரி சரி நீ போ, அவளுக்காகவாது உண்மையாவே இரு. போ போ, என் கண் முன்னால் நிக்காத போ. மிக தெளிந்த மனதுடன் பூவிலி சொல்லிக் கொண்ட போது அதற்கு மேலும் அவனிடம் பதில் எதுவும் இருக்கவில்லை. தான் செய்தது பிழை என்றாலும் கலையரசிதான் அவன் மனதில் இருந்தாள். அதனால் அதற்கு மேலும் அங்கு நிற்காமல் அவ்விடத்திலிருந்து வெளியேறினான் அரவிந்தன். ஒருவர் மனதில் ஆசையை வளர்த்துவிட்டு புதியவர்களை கண்டதும் அவர்களை ஒதுக்கிவிடும் செயல் அநாகரிகமானது. காதலை உண்மையாக செய்யுங்கள், பொழுதுபோக்கிற்காக அல்ல காதல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.